வணக்கம். நான் உங்க டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக். இன்னைக்கு நம்ம ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், அதாவது மூட்டு எலும்பு தேய்மானத்தினால நிறைய பேருக்கு மூட்டு வலி வரும். ஸோ மூட்டு வலி பிரச்சனையை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். மோஸ்டா ஏஜ்டு பீப்புள்ல இந்த நீ ஜாயின் பெயின் அதிகமா இருக்கும். பெண்களுக்கு ஆஃப்டர் மெனோபாஸ் இந்த பிரச்சனை இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸை எப்படி நம்ம மருந்துகள் மூலமாவே சைடு எஃபெக்ட் இல்லாம எந்தவித அறுவை சிகிச்சையும் பண்ணிக்காம அழகா குணப்படுத்தலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் பார்த்தோம்னா இன்னைக்கு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்க சர்ஜரி நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணிக்கிறாங்க. சிலருக்கு அதுக்கு பிறகு நல்லா இருக்காங்க, சிலருக்கு அந்த சர்ஜரி ஃபெயிலியர் ஆகி அதுக்கு பிறகும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ எந்த விதமான அறுவை சிகிச்சையும் இல்லாம நம்ம எளிமையா ஹோமியோபதி மருந்துகள்ல பக்க விளைவு இல்லாம இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸை ஒரு 3 மாத காலம் மருந்து சாப்பிட்டோம்னாலே வலி சுத்தமா இல்லாம செய்ய முடியும். ஸோ அதை பத்தி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா என்னன்னா, இது ஒரு டீஜெனரேட்டிவ் கண்டிஷன். இதுல நம்ம 2 எலும்புகளுக்கும் நடுவில் ஒரு கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்கும். ஸோ இந்த கார்டிலேஜ் கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் ஆகி அது கொஞ்சம் கொஞ்சமா சிதைஞ்சு அது கரைஞ்சு போயிடும். கரைஞ்சு போனோன்னா ஒரு 2 எலும்புகளும் ஒன்னோட ஒன்று உரசி அதனால எலும்புகள்ல தேய்மானம் ஏற்பட்டு அதனால வர்றது தான் நம்ம ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் என்னென்ன காரணங்கள்னால வருது அப்படின்னு பார்த்தோம்னா, வயசாகும் போது ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி இந்த கார்டிலேஜ் தேஞ்சி எலும்புகள் ஒன்றோட ஒன்று உரசி அதோட போன் டென்சிட்டி குறைஞ்சி நமக்கு விட்டமின் டி கம்மியாக இருக்கும், நிறைய பேருக்கு கால்சியம் கம்மியாக இருக்கும். ஸோ போனோட டென்சிட்டி அடர்த்தி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து வரலாம். அடுத்து ஏதாவது அடிப்படுது, ஃப்ராக்சர் ஆயிடுது அப்படின்னா வரலாம். ஏதாவது டிஸ்லோகேஷன் ஆயிடுது, எலும்பு நவுந்துருதுன்னா வரலாம். எலும்புல குரூஷியல் லிகமெண்ட்னு ஒரு லிகமெண்ட் இருக்கும். அது பார்த்தோன்னா அப்படியே எக்ஸ் ஷேப்ல 2 முட்டையும் ஜாயின் பண்ணும். ஸோ சிலருக்கு பார்த்தோம்னா அந்த லிகமெண்ட் கிழிஞ்சிரும். ஸோ அதனால அதிகமாக வலி வரலாம். வெயிட் போட்டுட்டே இருந்தால் வலி அதிகமாக வரலாம். மரபணு ரீதியாக ஜெனட்டிக்காவும் வரலாம். இல்லை போன்ஸ்ல ஏதாவது ஹைட் வித்தியாசம் மாதிரி இருந்து ஸோ அது போன்ஸ்ல டிஃபார்மிட்டி இருந்துச்சுன்னா அதனாலையும் வரலாம். ஸோ தொடர்ந்து ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் வரலாம். ஸோ இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ல பார்த்தோம்னா என்ன மாதிரி அறிகுறிகள் இருக்குன்னா, ரொம்ப பெயின், வலியில ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்புறம் பார்த்தா அந்த ஜாயிண்ட் ரொம்ப ஸ்டிஃபா பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா உட்காந்து எந்திரிக்கும் போது வலி இருக்கு, ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருந்தா வலி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உட்காந்து எந்திரிச்சு முதல்ல நடக்கும்போது அதிகமா வலி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. முட்டி வீங்கிக்கும். அது மாதிரி முட்டி பார்த்தோம்னா கொஞ்சம் அதச்ச மாதிரி இருக்கிறது, அது மாதிரி கிராக்கிங் சவுண்டு, அதாவது அரைகிற மாதிரி சவுண்டு கேட்கறது, கடக் கடக்குன்னு சவுண்டு கேட்கறது. ஸோ அந்த மாதிரி மூவ்மெண்ட் பண்ணோன்னா சவுண்டு கேட்கறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கு அப்படின்னா அது மாதிரி மூவ்மெண்ட் ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட் உட்காந்துட்டு ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு நடக்கும்போது ரொம்ப சிரமப்பட்டு எந்திரிச்சு நடப்பாங்க. ஸோ ஸ்டெக் ஆகும், நடக்கும்போது ஸ்டெக் ஆகும். ஸோ அந்த மாதிரி மூவ் பண்ணுறதே கஷ்டப்பட்டு மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான வலி, ஸ்டிஃப்னஸ், ஸ்வெல்லிங்கு, ரெட்னஸ் இதெல்லாம் தான் நமக்கு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸில் இருக்கக்கூடிய முக்கியமான சிம்டம்ஸ். ஸோ ஏன் இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் பார்த்து நம்ம பயப்படுறோம் அப்படின்னா, என்ன மாதிரி காம்ப்ளிகேஷன் இது உண்டாக்கும்னா, ஜாயின்ஸில் மொபிலிட்டியை குறைக்கும், ஜாயின்ஸில் மூவ்மெண்ட்டே பண்ண முடியாத அளவுக்கு கொண்டு போய் விட்டுரும். போனில் ஏதாவது அந்த தேய்மானத்தினால போனில் ஒரு ஸ்பர் மாதிரி வளர எக்ஸ்ட்ரா போன்ஸ் வளர்ந்து அது இன்னும் அதிகமாக வலியை கொடுக்கலாம், மூட் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கலாம். அப்புறம் டிப்ரெஷன், ஆன்சைட்டி, ஸோ இந்த மாதிரி பயம் கலந்த கவலைகள், ஸோ இதெல்லாமும் வரக்கூடிய ஒரு முக்கியமான காம்ப்ளிகேஷன். எப்படி இதை மேனேஜ் பண்ணலான்னு பார்த்தோம்னா, நம்ம வெயிட் அதிகமாக இருந்தால் நிச்சயமாக இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வரும். ஸோ வெயிட் ரிடக்ஷன் கண்டிப்பாக பண்ணணும். அது மாதிரி சின்ன ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ் எல்லாம் நம்ம பண்ணி அந்த மூட்டுகளை நம்ம வலுவாக வச்சிருக்கணும். ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்ல பார்த்தோம்னா எவ்வளோ வலியா இருந்து நடக்கவே முடியல அப்படின்ற அளவுக்கு நொண்டி நடக்கிறாங்க, உட்காந்து எந்திரிச்சா நடக்க முடியல, ஒரு டாய்லெட்ல போய் உட்கார முடியல, தொழுகை கூட உட்கார முடியல டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் புலம்புவாங்க. ஸோ நம்ம மருந்து சாப்பிட்டு ஒரு 3 மாத காலத்திலேயே அவங்க தொழுகைக்கு உட்காந்து தொழுகிறது, இந்தியன் டாய்லெட் பயன்படுத்துறது, ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். வலி, ஸ்டிஃப்னஸ், ஸ்வெல்லிங் எல்லாமே குறையும். ஹோமியோபதியில் பார்த்தோம்னா ரெஸ்டாக்ஸ், கேலிகார்ப், லெடம், பிரயோனியா அப்படின்னு அற்புதமான மருந்துகள்லாம் இருக்கு. ஸோ அந்த மருந்துகள்லாம் எடுக்கும்போது அவங்க எளிமையா முழுவதுமாக குணமடைகிறத பார்க்க முடியும். இந்த மருந்துகளை நீங்க செல்ஃப் மெடிகேஷன் பண்ணிக்காம என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்ட்டு, ரொம்ப தேய்மானம், ரொம்ப வலி இருந்தால் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. ஹோமியோபதி டாக்டர் கன்சல்ட் பண்ணும்போது அதுல என்ன மாதிரியான பிரைமரி காஸ், என்ன காரணத்தினால வந்திருக்கு,
அப்படின்றத பார்த்துட்டு வெயிட் ரிடக்ஷன் பண்ணணும்னா உங்களுக்கு டயட் சொல்லி கொடுத்துட்டு, அது வெயிட் ரிடக்ஷன் ஹார்மோன் இம்பேலன்ஸ்னா அதுக்கு மருந்தும் கொடுத்துட்டு, அழகா அதுக்கு மருந்து ப்ராப்பராக கொடுக்கும்போது இந்த வலியை 3 மாத காலத்திலேயே சுத்தமாக வலியே இல்லாமல் நார்மலாக உங்கள் நீ இருக்கும், நார்மலாக நடக்க முடியும், மூவ் பண்ண முடியும், எல்லாமே உட்காந்து எந்திரிக்க முடியும், கீழே உட்கார்றது, தொழுகைக்கு உட்கார்றது, ஸ்குவாட்டிங் பொசிஷன், டாய்லெட்டில் உட்கார்றது எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ பக்க விளைவு இல்லாமல் பெயின் கில்லரோடய வாழாமல், பெயின் கில்லர்னால நிறைய சைடு எஃபெக்ட் வரும். ஸோ அதனால பெயின் கில்லர் அடிக்கடி போட்டுட்டு, அப்புறம் நிறைய பேர் பண்ணுறது என்னன்னா, எந்த சைடு வலிக்குதோ ஒரு சைடாக சாச்சி சாச்சி நடப்பாங்க, நடந்து இன்னொரு முட்டியும் தேய்மானத்துக்கு உள்ளாக்குவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்து பிகினிங்லேயே அதை சரி பண்ணிக்கலாம். பக்க விளைவு இல்லாமல் ஹோமியோபதியில் எளிமையாக சரி பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு பலனடையணும் கேட்டுக்கிறேன். நன்றி.